திருச்சிற்றம்பலம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. திருமூலர் அல்லது திருமூல நாயனார் சேக்கிழார் சுவாமிகளால் புகழ்ந்து பேசப்பட்ட 63 நாயன்மார்களுள் ஒருவரும் 11 சித்தர்களுள் ஒருவரும் ஆவார். இவர் சிறந்த ஞானியாய் விளங்கியவர். திருமூலர் வரலாற்றை நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டர் திருவந்தாதியில் சுருக்கமாய் கூறுகிறார். இவர் வாழ்ந்த காலம் 5வது நூற்றாண்டு. இவர் அருளிச் செய்த நூல் திருமந்திர மாலையாகும். இது 3000 பாடல்களை கொண்டது. இதனை சைவ திருமுறை 12னுள் 10வது திருமுறையாய் தொகுத்துள்ளனர். தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் தமிழும் முனிமொழியும் கோவை திருவாசகமும் திருமூலர் சொல்லும் ஒரு வாசகம் என்று உணர். இது ஔவையார் பாடல். இப்பாடலின் பொருள்: திருக்குறள், நால்வேதங்கள், மூவரின் தேவாரம், மணிவாசகர் திருவாசகம், திருக்கோவையார், திருமந்திரம் ஆகிய 11 நூல்களின் கருத்தும் மனிதரை புனிதமாக்கும் ஒரே வழியையே காட்டுகின்றன என்று ஔவையார் பாடியுள்ளதே திருமந்திரத்தின் சிறப்புக்கு சாட்சியாகும். திருமந்திரம் சைவ சமயத்திற்கு மட்டும் உரிய ஒரு சமய நூலாக அமையாது. உலக மக்களுக்கெல்லாம் அறத்தையும் ஆன்மீகத்தையும் மருத்துவத்தையும் எடுத்துரைக்கும் பொது நூலாக அமைந்துள்ளது. அகத்தியர், போகர், கோரக்கர், கைலாசநாதர், சட்டைமுனி, திருமூலர், நந்தி, கூன்கண்ணர், கொங்கணர், மச்சமுனி, வாசமுனி, கூர்மமுனி, கமலமுனி, இடைக்காடர், புன்னாக்கீசர், சுந்தரானந்தர், ரோம ரிஷி மற்றும் பிரம்மமுனி ஆகிய 18 சித்தர்களில் இவர் ஒருவரே நாயன்மார்களில் ஒருவராக போற்றப்படுபவர். தவத்தால் ஞானம் பெற்ற சித்தர்கள் மௌனமாகி விடுவார்கள். ஆனால் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்னும் உயர் நோக்கில் தான் பெற்ற ஞானத்தை நமக்கு அளித்து மகிழ்ந்தார் திருமூலர். அவருடைய வரலாறு அற்புதமானது. இவரது வரலாற்றை 28 பாடல்களில் பெரிய புராணத்தில் அழகாக பாடியுள்ளார் சேக்கிழார். முழுமுதற் கடவுள் சிவபெருமான். இவரிடம் சிவஞான உபதேசம் பெற்ற நந்தி பெருமானிடம் உபதேசம் பெற்றவர் சுந்தரநாதர். இவர் தான் அறிந்தது போக மேலும் 8 வகை சித்திகளையும் யோகங்களையும் கற்கும் பொருட்டு தமிழகத்தின் பொதிகை மலையில் வாழ்ந்த அகத்தியரை தரிசிக்க வந்தார். அந்த பயணத்தின் போது வழியில் திருவாவடுதுறைக்கு அருகில் சாத்தனூரில் பசுமாடுகள் மேய்க்கும் மூலன் என்பவன் இறந்து கிடந்தான். அதனால் கலங்கி நின்ற பசுக்களின் கண்ணீரை தாங்காத சுந்தரநாதர் தன் உடலை மறைத்து மூலன் உடலுக்குள் பிரகாய பிரவேசம் செய்தார். பசுக்கள் மகிழ்வில் ஆனந்த கண்ணீர் விட்டன. மூலனின் மனைவி வீட்டுக்கு அழைத்தாள். ஆனால் திருவாவடுதுறை கோயிலில் போதிமரமாகிய அரச மரத்தின் கீழ் ஐம்புலனை அடக்கி தவநெறியில் யோகியாக அமர்ந்தார் மூலனாகிய சுந்தரநாதர். தவராஜ யோகி ஆகி மௌனம் காத்தார். 1 வருடம் தவம் இருப்பார் திருமூலர். ஒரு பாடலை பாடுவார். மீண்டும் தவத்தில் மூழ்குவார். 1 வருடம் முடிந்ததும் தவத்தால் தாம் பெற்ற அனுபவத்தை ஒரு பாடலாக பாடுவார். அப்படி 3000 ஆண்டுகள் தவம் இயற்றி 3000 திருமந்திர பாடல்களை அருளி செய்தார்கள் திருமூல நாயனார். மேலும் தன்னை நன்றாக தமிழ் செய்ய என்னை நன்றாக இறைவன் படைத்தான் என்று தன் வாழ்வின் நோக்கத்தை அறிவித்தார். இந்த அருமையான திருமூல நாயனாரின் பதிவினை இன்றைய சிந்தனையாக்கி, படமாடக் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயில் நடமாடக் கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாடக் கோயில் நம்பர்க்கு ஒன்று ஈயில் படமாடக் கோயில் பகவர்க்கு அது ஆமே என்ற பாடலையும், உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுர வாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்ற பாடலையும், எனக்கு பிடித்த இந்த 2 திருமந்திர பாடலையும் முன்வைத்து மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன். ஹாப்பி மார்னிங்.